ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்னித் சேனல். இன்றைக்கி நாம் அழகே அழகு சீரியல் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நைட் ஆகிடுச்சு. ஸோ மலருக்கு கால் வருது. யாருன்னா ரேவதி கால் பண்ணியிருக்காங்க. கால் பண்ணி அண்ணி என்ன அண்ணி டயர்டாக இல்லையா, இன்னமும் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மலர் சொல்கிறாங்க, ஆமாம் வேலை தான் ஓயவே மாட்டேங்குது. சரி என்ன பண்ணுற, நீ தூங்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நீ இங்கேயும் கொஞ்சம் வேலை இருந்தது, அதனால் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது மதியை பற்றி கேட்குறாங்க. மதிய ரூமில் இருக்காங்க. சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க. நாங்கள் எல்லாம் சாப்பிட்டோம். ஆனால் உங்கள் அம்மா மதியை சுரேஷ் வந்தோன்னே சாப்பிடுன்னு சொன்னாங்க. ஒட்டுக்காக தான் உட்காந்து சாப்பிடணும்னு சொன்னாங்க. ஆனால் நான் அப்படி பண்ணலை, மதிக்கும் சேர்த்து சாப்பாடு கொடுத்துட்டேன். நாங்கள் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ரேவதி கேட்குறாங்க, மதி ரொம்ப பாவம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கப்போ மலர் சொல்கிறாங்க, இனிமேல் சுரேஷ் தங்கராஜ் அண்ணா கூட சேராமல் இருக்கிறது அவருக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரேவதி ஆமாம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா மலர் சொல்கிறாங்க, உனக்கு ஒன்று தெரியுமா, மதியம் விருப்பம் இல்லாமல் தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவங்கள கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களாம். மதியானம் அவள் ரூமுக்கு போனேன், என்கிட்ட சாஞ்சி ரொம்ப அழுதுட்டு இருந்தா அப்படின்னு சொன்னாங்க. அச்சுச்சோ அப்படியா, யார் கட்டாயப்படுத்தியிருப்பா, கண்டிப்பாக என்னோட ஹஸ்பண்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ரேவதி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா மதி ரொம்ப நல்ல பொண்ணு, பார்த்துக்கங்க அண்ணி அப்படின்னு சொல்கிறப்போ உடனே பாக்கியராஜ் உள்ள வராரு. அப்போ மலர் சொல்கிறாங்க, நான் பார்த்து காட்டியும் உங்கள் அண்ணா நல்லா பார்த்துக்குவார், எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாரு தெரியுமா மதிக்கு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது பாக்யராஜ் கேட்குறாரு, உங்கள் அன்னிக்கு நான் சப்போர்ட் பண்ணலையா ரேவதி கிட்ட கேட்குறாரு. அப்படின்னு கேட்கும்போது ரேவதி யோசிக்கிறாங்க. ஓ ரொம்ப யோசிக்காதுன்னு சொல்லி அதோட அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சு ரேவதி பாய் சொல்லிவிட்டு காலை கட் பண்ணுறாங்க. உடனே பாக்யராஜும் மலரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது அவங்க அம்மாவை பற்றி பேசுகிறாங்க. ஏன் அவங்க வீட்டுக்கு வரலன்னு கேட்கும்போது, இல்லை இவ்வளோ வரைக்கும் அவங்க நிம்மதியாக இருந்ததே பெரிய விஷயம், எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்க பத்திரமா வீட்டுக்கு போயிட்டாங்க. இடத்த பற்றி கேட்டாங்க. ஆமாம் நான் சொன்னது தான் அவங்களுக்கு கேட்டாங்க. இந்த மாதிரி உன் குழந்தைக்காக நீ என்ன சேர்த்து வச்சுருக்க, இதையும் விட்டுட்டு உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி என்னை திட்டினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாக்யராஜ் சொல்கிறாங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே பாப்பா சொல்கிறா, நான் போய் அத்தைக்கிட்ட படுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி போ அப்படின்னு சொல்லி அவளை அவங்க அத்தைக்கிட்ட அனுப்புகிறாங்க. இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கப்போ கரெக்டாக சுரேஷ் என்ட்ராகிறாரு. என்ன 2 பேரும் தூங்கலையா அப்படின்னு கேட்கும்போது, நான் தூங்கியிருந்தால் கதவை யார் திறந்து விடுவா, நேரம் கதவெல்லாம் பூட்டியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் லேட் பண்ணி வர, முன்ன மாதிரி இல்லை, இப்போ உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, இப்போயும் போய் உன் மாமா அப்பா கட்டி தான் என்ன டெய்லியும் தானே பார்க்குற அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் பார்ப்பேன், என்னை சும்மா அட்வைஸ் பண்ணாதீங்க, எனக்கு அட்வைஸே பிடிக்கல, எத்தனை நேரம் காலையிலேருந்து ஒரே அட்வைஸு, எனக்கு ஒரே எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மலர் எந்திரிச்சு உள்ளே போகிறாங்க. ஆனால் கோச்சிக்கலாம் இல்லை, ஜஸ்ட் உள்ளே போயிட்டாங்க. சுரேஷ்கிட்ட பாக்யராஜ் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சுரேஷ் ரூமுக்குள்ளே போயிட்டார். ரூமுக்குள்ளே போனால் அங்கே மதி உட்காந்துருக்காங்க. மதி அங்கே அமைதியாக எங்கே உட்காந்தாங்களோ அங்கேயே உட்காந்துருக்காங்க. சுரேஷ் ஆனோன்னா அவங்கள பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா திரும்பிட்டாங்க. உடனே சுரேஷ் அங்கே இங்கேயும் சுற்றுறாரு. இந்த சைடு போகிறாரு, அந்த சைடு போகிறாரு, போய் ஃபோனுக்கு சார்ஜ் போடுறாரு. என்ன பண்ணுறது தெரியாமல் தலையை சொரிஞ்சிட்டு நிற்கிறாரு. அதுக்கப்புறமா ட்ரெஸ் எடுக்கிறாரு. ட்ரெஸ் எடுக்கும் போது டக்குன்னு காலில் அடிபட்டுருது. அதுக்கப்புறம் அதை கூட ரியாக்ட் பண்ணாமல் போய் அங்கேயும் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் சுரேஷ் என்ன பண்ணுறாருன்னா வெளியே போயிட்டார். வெளியே போய் அந்த ஸ்டெப்பில் உட்காந்துருக்காரு. முன்னாடி வாசலில் உட்காந்துருக்காரு. அப்போ அவரோட தம்பி வராங்க. என்ன அண்ணா இங்கே உட்காந்துருக்கேன், இன்னும் நீ தூங்கலையான்னு கேட்கும்போது, நான் தூங்குறது இருக்கட்டும், நீ இன்னும் தூங்கலையா, என்ன பண்ணுறேன்னா பாட்டு கேட்டுட்ருக்கேன். சரி ஏன் இங்கே உட்காந்துருக்கப்போ உள்ளே போ அப்படிங்கிறாங்க. அப்போது சுரேஷ் சொல்கிறேன், நீ கொஞ்சம் பேசாமல் இரு. இல்லைனா முன்ன மாதிரி இல்லை, இப்போ உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, இன்றைக்கி உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வேறு, உன் டெக்கரேஷன்லாம் பண்ணலன்னு டென்ஷனாக இருக்கியா, கோவமாக இருக்கியா அப்படின்னு கேட்டுருக்காரு. விளையாட்டா சுரேஷே பேசாமல் இருடா, என்னை கடப்பேற்றாத, உன்னோட கதையை பார்த்தா ஒரு சினிமாவே எடுக்கலாம் போல, காலையிலேருந்து எவ்வளோ பரபரப்பாக போயிட்டுருக்கு, செம்ம ட்விஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பி ஜாலியாக பேசிகிட்டு இருக்காரு. இவ்வளோ நாளாக நான் அவங்க கூட தான் படுத்துட்டு இருந்தேன், இனிமேல் நான் வெளியே படுக்கணும், ஹாலில் படுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. தம்பி வராரு. இன்றைக்கி எபிசோட் ரொம்ப காமாக சூப்பராக போணுச்சு. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.